கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:31. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் இல்லாவிட்டால் ஆவியானவர் ஆமீன் என்னென்ன காரியங்களை அந்த அபிஷேகத்தினால் செய்கிறார் என்று சொல்லி ஆமீன் ஸ்தோத்திரம் சில காரியங்களை வேத புஸ்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். நாம் இங்கே வாசித்தோம். ஆமீன். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்ப இன்னைக்கு முதலாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை என்ன செய்கிறார்னா தைரியப்படுத்துகிறார். கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆவியானவர் உள்ள வரும் பொழுது தைரியம் உண்டாகும். ஆமென். அப்ப நமக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா நமக்குள்ளே இருக்கிற பயத்தை மாற்றி தைரியத்தை அவர் தருகிறார். இன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது அநேகருக்குள்ளே ஆமீன் ஸ்தோத்திரம் பயம் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு பயப்படுகிற தன்மை. சிலரை பார்த்தீங்கன்னா ஆமீன் இருட்டை கண்டவுடன், இருளை கண்டவுடன் பயப்படுகிறார்கள். நம்ம சர்ச்சுக்கு வருகிற ஒரு சகோதரி, ஒரு நாள் அவர்கள் பலவீனப்பட்டார்கள். அப்ப நாங்கள் ஜோம் பண்ண சொன்னாங்க. நான் ஜோம் பண்ண போனேன். அவங்க ஜோம் பண்ணா அவங்களுக்குள்ள பிசாசு ஆடுது. அப்ப எனக்கே பயங்கர ஆச்சரியமா இருந்து, நம்ம விசுவாசி நல்ல ஆவியில ஆராதிக்கிறவங்க, ஆவியில அந்நிய பாஷையில களி கூர்ந்து ஆராதிக்கிற தம்முடைய மகள். அப்ப நான் ஜோம் பண்ண உடனே அந்த சகோதரிக்குள்ள இருந்து பிசாசு ஆடுது. நான் அப்ப கேட்டேன், அவ விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவள், ஞானஸ்நானம் எடுத்தவள், கத்தர்காய் நிற்கிற பிள்ளை, சாத்தானே நீ எப்படி அவளுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த பிசாசன்ட்ட சொல்லிச்சு, இவர் ரோட்லோடி நடந்து போயிட்டு இருந்தா, அந்த இடத்துல கொஞ்சம் போல இருட்டு இருந்தது. அந்த இருட்டை கண்டு அவ பயப்பட்டா. அப்ப நான் அங்கோடி போயிட்டு இருந்தேன், அப்போ உள்ள வந்துட்டேன்னு சொல்லிச்சு. புரிஞ்சுதா நான் சொன்னது? அந்த இருட்டை கண்டு அவ என்ன செய்தாளாம்? பயப்பட்டாளாம். அப்ப இந்த ஆசாமி அங்கோடி போயிட்டு இருந்துதான். அவ பயப்பட்டபடியினால் அது உள்ள வந்துட்டு தான். அப்ப கவனிக்கணும், சகோதரிமார்கள் எல்லாம் பயங்கரமாய் வாய் காட்டுவார்கள். ஆமே, வாயை பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஆனா பயம், இருட்டை கண்டா பயம், பாச்சாவை கண்டா பயம், பல்லிய கண்டா பயம், உடனே சேருக்கு மேல ஏறுகிறது, கட்டிலுக்கு மேல ஏறுகிறது. ஆனா வாய் மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சின்ன சின்ன காரியத்திற்கு என்ன உண்டாயிட்டு இருக்குது? பயம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு பயப்படுகிற தன்மை இருந்து கொண்டிருக்கிறது. பாம்பை கண்டா பயம். உலகத்தில் சொல்லுவாங்க பாம்பை கண்டா படையும் நடுங்கன்னு சொல்லுவாங்க. பாம்பை கண்டா பயம். சின்ன பிள்ளைகளை பாருங்க, சும்மா கையில பாம்பை தூக்கி வச்சு நிக்குதுவான், அதோளுக்கு ஒரு பயமும் இல்லை. ஆனா நமக்கு பாம்பை கண்டா பயம். நாயை கண்டா பயம். சில நாயை பாருங்க, நல்ல ஆமீன் புஷ் புஷ் இருக்கு, சோத்து முட்டி நாய், அதை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமே, அது நம்ம கண்டு பயப்படும். ஸ்தோத்திரம், நம்ம அதை கண்டு பயப்பட்டு இருப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரியத்திற்காய் பயப்படுகிற தன்மை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒன்றை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவிய கர்த்தர் தரல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரு.
2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன ஆவியை தரல? பயமுள்ள ஆவியை தரல. கையை பிடிச்சு சொல்லுங்க, நமக்கு பயமுள்ள ஆவியை தரல. அப்ப எதுக்குமே பயப்பட்டு இருக்கக்கூடாது. பைபிள்ல படிக்கிறோம், நீதிமான் சிங்கத்தை போல் எப்படி இருப்பானா? தைரியமா இருப்பான். நீதிமொழிகள் 28:1 வாசிக்கிறோம், நீதிமான் சிங்கத்தை போல் தைரியம். அப்போ ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்னா தைரியமா இருக்கணும். ஆமீன். சிங்கம் எதை கண்டு பயப்படாத சிங்கம். ஆமீன். பின்னிட்டு போகாத சிங்கம். அந்த சிங்கத்தை போல் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள என்ன இருக்கணும்னா தைரியம் இருக்கணும். இன்னைக்கு தைரியம் இல்ல. ஸ்தோத்திரம். சங்கீதம் 76:5 தைரியம் உள்ள நெஞ்சுள்ளவர்கள் அப்படி நாங்க படிக்கிறோம். தைரியமான நெஞ்சு. அவங்களுக்கு என்ன இருக்குன்னா தைரியமான நெஞ்சு. உலகத்தில் பாருங்க, சில மனிதர்கள் எதையுமே கண்டு பயப்பட மாட்டாங்க, என்ன வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குன்னா தைரியமான அந்த நெஞ்சு இருக்குது, தைரியம் உள்ள நெஞ்சு. அப்ப தேவ பிள்ளைகளுக்குள்ள அது இருக்குதா? இல்ல. மனுஷனை கண்டு பயப்படுகிறோம். ஆமேன். குழுவில் உள்ள மேடத்தை கண்டு பயங்கர பயம். விளங்குதானே உங்களுக்கு சொல்றது? போலீஸ்காரங்களை கண்ட உடனே பயங்கர பயம். ஏதாவது ஒரு அதிகாரியை கண்ட உடனே பயங்கர பயம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கணும். ஆனா என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். நீங்க வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது யூதர்களுக்கு அவர்கள் பயந்தபடியினால் பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறார்கள். யோவான் 20:19 சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யூதர்களை கண்டு அவர்களுக்குள்ளே பயம் இருந்து கொண்டே இருந்தது. அப்ப மனிதர்களை கண்டு மனிதர்கள் பயப்படுகிற ஒரு தன்மை. ஆமீன். ஸ்தோத்திரம். அநேக காரியங்களுக்காக தேவ பிள்ளைகள் பயந்து நடுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கர்த்தர் சொல்றாரு, அந்த பயத்தை புறம்பே தள்ளி அந்த பயத்தை நம்மை விட்டு மாற்றி ஒரு தைரியத்தின் ஆவிய கர்த்தர் நமக்குள் வைக்க போகிறாரு. அப்ப ஆவியானவர் எனக்குள் வரும் பொழுது என்ன உண்டாகும்னா தைரியம் உண்டாகும். யாரை கண்டும் எதை கண்டும் பயப்படாமல் ஆமென் இருக்கத்தக்கதாக எனக்குள் தைரியத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவராய் காணப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கையை பிடிச்சு ஒருக்கா சொல்லுங்க, ஆவியானவர் வரும் பொழுது தைரியம் வந்துடும். ஆமே. அப்ப தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா தைரியமா இருக்கணும். பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பயம். நல்லா படிச்சாங்க, நல்லா எழுதி இருக்கிறாங்க. ஆனா இப்போ ஒரு பயம், ஐயோ பாஸ் ஆகணும் தோப்பணும். ஆமே. தோத்து போவனும் பாஸ் ஆகணும். ஆமீன். அதிக மார்க் கிடைக்குமோ கிடைக்காது. ஆமீன். நான் சொல்றேன், பயப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா இருங்கள். இந்த பயம் வருகிறபடியினால் தான் நிறைய தற்கொலைகள் நடக்கிறது. ஆமீன். ஃபெயில் ஆயிருவனோ அப்படின்னு சொல்லிட்டு மரித்து போய் விடுகிறார்கள். மார்க் கம்மியா கிடைச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆமீன் தற்கொலை பண்ணுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்குள் ஆவியானவர் வருவாராக, பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இந்த பிச்சைக்காரன் கேட்டது போல, அம்மா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்க அப்படின்னு அவன் கேட்டது போல நான் சும்மா சொல்லப்படாது. அல்லேலியா சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க, கை தட்டுங்க, கர்த்தரை உயர்த்துங்க அப்படின்னு நான் சொல்லப்படாது. வார்த்தை கிடைச்சா கை தட்டணும், வார்த்தை கிடைச்சா அல்லேலியா சொல்லணும், வார்த்தை கிடைச்சா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கிடைக்காட்டா குத்துக்கல்ல போல இருங்க.
கர்த்தர் பேசினா நல்ல கை தட்டி ஆர்ப்பரித்து நல்ல மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த விஷயத்திற்காக தேவ பிள்ளையே நீ பயப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த பயத்தை மாற்றும்படியாய் ஆவியானவர் உனக்குள்ள இறங்கி வருகிறார். உனக்குள் இன்றைக்கு ஒரு தைரியத்தின் ஆவிய கர்த்தர் வைக்கிறார். எந்த விஷயம் உன்னை தைரியப்படுத்தி ஆமென் பயப்படுத்தி நீ செயல்பட முடியாதபடி உன்னை முடக்கி போட்டிருக்கிறதோ இன்றைக்கு பகல்ல ஆவியானவர் உன்னை தொட போகிறாரு. உன்னை கர்த்தர் தைரியப்படுத்த போகிறாரு. உடாபாலா கபாரா தீக்கராபாலா உடாமனா கத்தலா கந்தலா ரகமனகடக சியாதரகனகடா. பிள்ளைகள் எல்லாம் கை தட்டி ஒருக்க மகிமைப்படுத்துங்க. சும்மா இருக்கப்படாது. நல்ல கை தட்டி வாய் திறந்து இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பயப்படுகிற ஆவிய தரல, பயமுள்ள ஆவிய தரல. ஆவியான உனக்குள்ள வருவான். இன்னைக்கு எந்த விஷயத்தை கண்டு, எந்த மனிதர்களை கண்டு, எந்த பொல்லாத வல்லமையை கண்டு, எந்த பொல்லாத சக்தியை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் உன்னை தைரியப்படுத்த போறாரு. ஊடா கம்பரா கடக துரிபிலியா உடமனா கடக துரிபிலி அம்தல் கடக துரியா. எனக்கு பயம் எல்லாம் வெளியே போகிறது. பயப்படுத்துகிற தன்மைகள் எல்லாம் இன்னைக்கு வெளியே போகிறது. கர்த்தர் இன்னைக்கு ஒரு தைரியத்தின் ஆவியினால், ஒரு தைரியத்தினால் தேவ பிள்ளைகளை இப்பொழுது கர்த்தர் நிரப்புகிறாரு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆவியானவர் உள்ள இல்லாட்டா எதை கண்டுமே பயப்பட்டுட்டு தான் இருப்போம். ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அந்த ஆவியானவர் நம்மை தைரியப்படுத்தி கொண்டே இருப்பார். என்ன வந்தாலும் பார்த்துடலாம். ஆமே, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துடலாம். உள்ள இருந்து தைரியப்படுத்துகிறது யாரு? ஆவியானவர். உள்ள இருந்து நம்மை பலப்படுத்துவார், நம்மை உற்சாகப்படுத்துவார். ஆமே. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வரணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது ஒரு தைரியம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். இப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, எதெல்லாம் கண்டு மனிதன் பயப்படுகிறான். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரத்தை பார்த்தா போயிட்டது, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. சரி போட்டு. ஆமென். அப்ப எதெல்லாம் கண்டு மனுஷன் பயப்படுகிறான்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த அதிகாரத்தை முழுவதுமாய் நாம் தியானிக்கும் பொழுது, அங்கே ஒரு பெலிஸ்தியன், ஒரு கோலியாத் வந்து நின்று ஆமென் ஜனத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் படிக்கும் பொழுது, அவனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் என்ன செய்தார்களா? பயப்பட்டார்கள். அந்த பெலிஸ்தியன், அந்த கோலியாத்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பயப்பட்டார்கள். அப்ப முதலாவது மனிதன் பயப்படுகிற காரியம், ஆமென், மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கு பயப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த கோலியாத்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஆமென் சவுல் மிகவும் பயந்தான். அந்த ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள் என்று வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம். அப்படியானால் ஒரு வார்த்தை நம்மை பயப்படுத்துகிறது. ஆமென். எசபேல் சொன்னாள், நாளைக்கு இந்நேரம் இதே போல உனக்கு செய்யப்படும் என்று சொன்ன பொழுது அவனுக்குள்ள என்ன வந்தது? பயம் வந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருக்காய் நின்ற மனிதன், கர்த்தருக்காய் பயங்கரமான காரியங்களை நடப்பித்த மனிதன், அவள் சொன்ன அந்த வார்த்தையினால் பயந்தான். அப்ப கவனிக்கணும், வார்த்தை பயப்படுத்துகிறது. ஒரு மனுஷன் வந்து உங்கள்கிட்ட சொல்ற, நாளைக்கு என்ன செய்வேன் பாரு, ஆமே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்கிறோம்? பயந்து கலங்கி, ஆமேன் ஸ்தோத்திரம், கிடுகிடுப்பு, காய்ச்சல் எல்லாம் வந்துருது. ஆமேன். அப்ப மனிதனுடைய வார்த்தை நம்மை பயப்படுத்துகிறது. கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மனித வார்த்தை நம்மை பயப்படுத்தும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால்தான் ஏசாயாவின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 51:17 வாசிங்க. ஏசாயா 51:17 டக்கு டக்குன்னு படிக்கணும். என்ன? இல்ல, அந்த வார்த்தையில மனுஷர்களின் நிந்தைக்கு பயப்படாமலும், அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? மனிதனுடைய நிந்தைக்கு 7வது வசனம்.
7வது வசனம். 7 சொன்னேன். படிங்க. என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவருடைய தூஷணத்திற்கு கலங்காமலும் இருங்கள். அப்ப கவனிங்க, மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவருடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அப்ப கவனிக்கணும், ஒரு தேவ பிள்ளை மனுஷனுடைய நிந்தைக்கு பயப்படக்கூடாது. கையை எப்படி சொல்லுங்க, மனுஷனுடைய நிந்தைக்கு ஒரு நாளும் பயப்படக்கூடாது. அடுத்த ஒரு வசனம் படிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 37:6. ஏசாயாவின் புஸ்தகம் 37:6. என்னை தூசித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதையும். அப்ப மனுஷன் ஏதாவது ஒண்ணு சொல்லி இருப்பான், மனுஷன் ஏதாவது ஒண்ணு பேசி இருப்பான். ஐயோ சொல்லிட்டானே சொல்லிட்டானே பேசிட்டானே பேசிட்டானே இழிஞ்சிட்டே கிடக்கப்படாது. ஆமே, அவன் சொல்ற வார்த்தைக்கு என்ன செய்யக்கூடாதா? பயப்படாதீர்கள். மனுஷன் பேசின வார்த்தைக்கு ஒரு நாளும் தேவப்பிள்ளை என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அதுதான் நம்ம நீதிமொழியில பார்த்தோம், நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பான். நீங்களும் நானும் நீதிமான். தந்த பண்ண நீதிமானா நீதிமானா. அப்ப நம்ம எல்லாரையும் கத்தர் எப்படி மாற்றி வைத்திருக்கிறாரு? நீதிமானாய் கத்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அவன் ஏதாவது சொல்லட்டும், அவன் ஏதாவது பேசட்டும், ஏதாவது அவதூறா எழுதட்டும், அவன் ஏதாவது போடட்டும், இத ஒண்ணும் கண்டு தேவ பிள்ளை பயப்பட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எரேமியா 20:10 படிச்சீங்கன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். கவனிங்க, அநேகர் சொல்லுகிற அவதூறை கேட்டேன். அந்த அவதூறான வார்த்தை கேட்ட பொழுது இப்ப என்ன வந்துட்டுனா உள்ள பயம் வந்து விட்டது. அநேகர் பேசுகிறதான தவறான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் என்ன இப்ப கொண்டு வருதுன்னா பயத்தை கொண்டு வருகிறது. மனுஷன் பேசுகிற அவதூறான வார்த்தையை கேட்டு தேவ பிள்ளை பயந்திருக்கப்படாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா தான் சொல்லுங்க. அப்ப வார்த்தை என்ன செய்கிறது? இப்ப பயமுறுத்துகிறது. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே. அதான் ராபர்ட் ரொனால்டு சொல்லுவார், ராபர்ட் ரொனால்டு பாஸ் சொல்லுவார், எவனாவது தப்பா சொன்னான்னா அவனுக்கு ஒரு 500 1000 கூட கொடுத்து கொஞ்சம் கூட சொல்லட்டுன்னு சொல்லுவார். ஆமே, பேசுறவர்கள் எப்படி வேணாலும் பேசட்டும், சொல்றவங்க எப்படி வேணாலும் சொல்லட்டும், ஆனால் தேவ பிள்ளை அதை கேட்டு பயந்து நடுநடுங்கி கொண்டிருக்க கூடாது. அப்ப ஒரு மனிதனுக்குள் எப்பொழுது பயம் வருகின்றா, தேவையில்லாத வார்த்தைகள் நமக்கு நேராய் வரும் பொழுது பயம் வந்து கொண்டே இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தை உங்களை கலக்க பண்ணி பயமுறுத்தி சாப்பிட விடாமல் தூங்க விடாமல் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், இன்னைக்கு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது அந்த வார்த்தையை தூக்கி தூர எறிஞ்சிட்டு நம்ம தைரியமா ஜீவிப்போம். என் இருதயம் தைரியமா இருக்கும். ஆமென். அப்ப முதலாவது வார்த்தையினால் பயம். இரண்டாவது உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 60வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வியாதிகளின் நிமித்தம் ஒரு பயம் வந்திருக்கிற வியாதி. ஆமே, மருத்துவர்கள் சொல்வார்கள் அது இப்படி. ஆமேன், ஸ்தோத்திரம். பார்க்கிற மனுஷன் சொல்லும் அப்படியாகும். எங்க வீட்டுக்கிட்ட இப்படிதான் ஒரு ஆளுக்கு வந்த அக்கா, அவ உடனே போயிட்டா. ஆமே, இது நல்லா தான் இருக்கு இந்த ஆத்துமா, ஒரு குழப்பமும் இல்லை. ஆனா இவர்கள் சொன்ன வார்த்தை கேட்டு பட்டுன்னு போயிடும். விளங்குச்சான அவங்களுக்கு சொன்னது? மனுஷன் அந்த சொல்லுகிற வார்த்தைகள், அந்த அந்த வியாதி அது ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, அது சுகமாகும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சலாம், அது சுகமாகும், ஒன்றும் இல்லை.
உங்களுக்கு நம்பிக்கையே வரல சொல்லுங்க, அது ஒன்றும் இல்லை. அதாங்க மாறிப்போ. மனுஷன் பயம் காட்டுவான். டாக்டர் சொல்வாரு செக் பண்ணிட்டு, ஆமே லட்சத்திற்கு ஒரு ஆளுக்கு தான் இந்த வியாதி வரும், அது உங்களுக்கு வந்திருக்குது உடனே அவ்வளவுதான். இனி எனக்கு சுகமே ஆவாது பாஸ்டர், டாக்டரே இப்படி சொல்லிட்டாரு பாஸ்டர், இதுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்றேன், ஒரு பரம டாக்டர் நமக்கு இருக்கிறாரு, ஒரு பரம வைத்தியர் நமக்கு இருக்கிறாரு. எசேக்கியாவின் பிளவை வியாதியின் மேல் ஒரு அத்திப்பழ துண்டை கொண்டு வைத்த பொழுது அந்த பிளவை வியாதியிலிருந்து கர்த்தர் எசேக்கியாவுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார். அந்த பிளவை வியாதியை ஆமென் ஸ்தோத்திரம் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அன்றைக்கு எசேக்கியாவுக்கு வந்தது கேன்சர். அந்த கேன்சர் வியாதியில ஒரு அத்திப்பழ துண்டை கொண்டு வைத்த பொழுது அந்த வியாதியிலிருந்து எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாராம். நம்முடைய தெய்வத்தால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எல்லா பலவீனத்தையும் சுகமாக்க, எல்லா வியாதியையும் குணமாக்க இயேசுவால் முடியும். மருத்துவராலோ மருத்துவ ரிப்போர்ட்டாலோ மருந்தினாலோ அது முடியாது. ஆனா நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, அந்த வியாதியை கண்டு நீ பயப்படாத, அந்த வியாதி உனக்கு சுகமாகும். அது மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல. தெய்வத்துடைய கிரியை உன்மேல் வெளிப்படும்படியாய் புற ஜாதிகள் இதை கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உன் சரீரத்தில் வந்திருக்கிற வியாதி, இந்த வியாதியை சுகமாக்க இயேசுவால் முடியும். ஆமென். அப்ப வியாதியை கண்டு பயம், சும்மா வயிறு வலிச்சா போதும் உடனே பாஸ் கேன்சர் ஆயிருக்குமோ, கேன்சர் ஆயிருக்குமோ, கையில் எழு போல தரிப்பந்தா போதும், ஓ கேன்சர் வந்துட்டு. நான் சொல்றேன் ஒன்றும் இல்லை, பயப்படாதுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதுங்க, ஒன்றும் இல்லை. ஆமே, நம்புறீங்களா தேவ பிள்ளைகள்? அப்ப வியாதியை கண்டு என்ன செய்யப்படாது, பயந்துட்டே இருக்கப்படாது. அது வந்து அப்படி வந்துட்டு பாஸ்டர், இப்படி வந்துட்டு பாஸ்டர். ஆமே, ஜோம் பண்ணுங்க, எல்லா வியாதியும் சரத்தை விட்டு தெரித்து போகும். எவ்வளவு அற்புதத்தை பைபிளை படிக்கிறேன் இல்ல, உலக மனிதர்கள் எவ்வளவு சாட்சி சொல்றாங்க இல்ல. அப்ப தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தெய்வத்தால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, தெய்வத்தால் சுகமாக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும். இப்ப கை தட்டி ஒரு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வியாதியை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, வந்திருக்கிற பலவீனத்தை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பயம் இப்பொழுது வெளியே போவதாக. கர்த்தர் நம்முடைய சரீரத்தின் மேல் ஒரு தெய்வீக ஆரோக்கியத்தை, ஒரு தெய்வீக சுகத்தை, ஒரு அத்திப்பழ அடையை கர்த்தர் உங்கள் மேல், அத்திப்பழ வற்றலை, அந்த துண்டை கர்த்தர் உங்கள் மேல் வைக்க விரும்புகிறாரே. ஆமென். நான் சுகமாவேன். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் சுகமாவேன். என் பிள்ளைகள் சுகமாவார்கள், என் புருஷன் சுகமாவா, என் சொந்தக்காரர்கள் சுகமாவார்கள். இந்த வியாதி ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை தேவ பிள்ளைகள் அறிக்கை பண்றீங்க, இப்பொழுதே அந்த வியாதி சுகமாகும். இந்த கூட்டம் முடிவதற்குள்ளே அந்த வியாதி சுகமாகும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தேவ பிள்ளையே, எந்த இடத்துல நீ பலவீனத்தோடு இருந்தாலும் இப்ப கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உன் சரீரத்திற்குள்ள இருக்கிற அந்த பலவீனம் இப்ப சுகமாகும். இயேசு உனக்கு சுகத்தை தருகிறாரு. உடாபாலா கபாரா தீராபாலா கபாரா உடாமனா கத்தலா கந்தலா உடமனா ஹடகதுரியா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவது சொல்றேன் பயம், வியாதியை கண்டு பயம். மூன்றாவது சொல்றேன் ஏசாயாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 25 படிக்கும் பொழுது நெரிஞ்சில்களை கண்டு ஆமென் பயப்படுகிறார்கள். ஆமென். நெரிஞ்சில் முள் குத்துகிறபடியினால் பயம் உண்டாகிறது. சில ஆமென் மனிதர்கள் முள்ளை போல தேவ பிள்ளைகளை குத்தி கொண்டே இருக்கிறார்கள், குத்தி வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கேயும் திரும்ப முடியல, இங்கேயும் திரும்ப முடியல, எந்த பக்கத்திலும் திரும்ப முடியல. ஆமென் ஸ்தோத்திரம். எங்கேயும் கால் வைக்க முடியல, கால் வைக்கிற இடமெல்லாம் முள்ளுதான். ஆமென் ஸ்தோத்திரம். முள்ளை போல குத்தி 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 ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை சஞ்சலத்தை தந்து கொண்டிருக்கிறபடியினால் நீ பயப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த நெரிஞ்சில்களை கர்த்தர் மாற்ற போகிறாரு, அந்த குத்துகிற முள்ளை கர்த்தர் மாற்ற போகிறாரு. நீ எங்க கால் வச்சாலும் குத்திட்டே இருக்குது, எந்த பகுதியில் கால் வச்சாலும் குத்திட்டே இருக்குது. அந்த நெரிஞ்சில்கள் இனி உன்னை குத்துவதில்லை. பயப்படாதே தேவ பிள்ளையே. முள் குத்துகிறதினால் பயம்.
அப்போஸ்தலர் 27 ஆமென் ஸ்தோத்திரம் 14 படிக்கும் பொழுது காற்றை கண்டு அவர்கள் பயப்பட்டார்கள். கப்பலை உடைக்கும்படியாய் வந்த காற்று, ஆமென் ஸ்தோத்திரம் 4 பக்கத்திலையும் வீசுகிற காற்று, ஆமென் நம்மை ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தை அடித்து நொறுக்க, அன்றைக்கு கப்பலை நொறுக்கி போடும்படியாய் காற்று வீசினது. இந்த காற்றை கண்டு பயப்பட்டார்கள். அப்படியானால் அது கொடும் காற்றாயிருக்கட்டும், அது சூறாவளி காற்றாயிருக்கட்டும், அது உபத்திரவத்தின் காற்றாயிருக்கட்டும், அது நெருக்கத்தின் காற்றாயிருக்கட்டும், அருமை தேவ பிள்ளையே அது போராட்டத்தின் காற்றாயிருக்கட்டும், எப்பக்கத்திலையும் அது சுற்றி சுற்றி அது சூறாவளியை போல அது அடித்துக் கொண்டே இருக்கலாம். காற்று வீசுகிறதினால் ஒரு தேவ பிள்ளை பயப்பட்டு கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு அந்த காற்றை கர்த்தர் மாற்ற போகிறாரு. உன்னை சுற்றி வீசி உன்னை அழிக்கும்படியாய், உடைக்கும்படியாய், ஆமென் சூறாவளி காற்றோ, பெரும் காற்றோ, கொடும் காற்றோ, எந்த காற்று உன் வாழ்க்கையில அடித்துக் கொண்டிருந்தாலும் அந்த காற்று இன்றைக்கு அமைதிப்படும். ஆமென் சொல்லுங்க. அப்ப 4 காரியம் சொன்னேன். 1 வார்த்தையினால் பயம், 2வது வந்திருக்கிற வியாதியினால் பயம், 3வது நெரிஞ்சில் முள்ளினால் பயம், 4வது காற்று அடிக்கிறபடியினால் பயம். அப்ப ஸ்தோத்திரம் இப்படியே தேவ பிள்ளைகள் பயந்து கொண்டே இருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ சொல்லிட்டான் அதனால பயம், ஆமா யாரோ எப்படியோ பேசிட்டாங்க அதனால பயம். இந்த பயத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே அந்த பயத்தை மாற்ற ஆவியானவர் உங்கள் மேல் இன்றைக்கு இறங்கி வர போகிறாரு. இப்ப கையை பிடிச்சு உலிக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வர போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா அந்த பயம் உங்களை விட்டு வெளியே போகும். பயப்படுத்துகிற ஆவி உங்களை விட்டு வெளியே போகும். அதற்காகவே இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருகிறார். எந்த விஷயத்தை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த பயத்திலிருந்து விடுதலை தரும்படியாய் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருகிறார். உங்கள் மேல் பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. இப்ப கையை தட்டி ஒருக்கா கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த ஆவியானவர் இப்ப உங்களை தைரியப்படுத்த போறாரு. உங்களை தைரியப்படுத்த போறாரு. எஸ், கை தட்டி நல்ல வாய் திறந்து உனக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவிகள் இப்ப புறம்பே போகுது. ஆவி ஊற்றப்படுது, ஆவி ஊற்றப்படுது, அபிஷேகம் ஊற்றப்படுது. இப்ப ஆவியானவர் உள்ள இப்ப பயம் வெளியே போகுது. இப்ப பயப்படுத்துகிற ஆவி வெளியே போகுது. இப்ப பயப்படுத்துகிற சிந்தைகள், பயப்படுத்துகிற எண்ணங்கள் சின்ன பிள்ளைகளை, பெரியவர்களை, முதியவர்களை ஏதோ ஒன்று பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள தேவ பிள்ளையே அந்த பயம் இப்ப வெளியே போகுது. நல்ல 2 நிமிடம் கை தட்டி எனக்குள்ள அந்த அபிஷேகம் இப்ப ஊற்றப்படுவதாக. வாலிப தம்பி பயப்படாத, வாலிப தங்கச்சி பயப்படாத, எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, உன்னுடைய குடும்பத்தை குறித்து பயப்படாத, உன் சூழ்நிலைகளை குறித்து பயப்படாத, எந்த காரியத்தை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறார் இப்ப அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அந்த பயம் இப்ப மாறும். ஆமென், ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. பயம் மாறணுமா மாற வேண்டாமா? கையை பிடி சொல்லுங்க. அந்த பயம் மாறும். அதுக்கு ஆவியை பெற்றுக்கொள்ளணும். நீங்க இப்ப 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் வரும் பொழுது அந்த பெலிஸ்தியன் அந்த கோலியாத்துடைய வார்த்தையை கண்டு எல்லாரும் இப்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப தாவீதை குறித்து நம்ம அங்க படிக்கிறோம். தாவீது என்கிற மனிதனை குறித்து நம்ம படிக்கிறோம். படிக்கும் பொழுது 16வது அதிகாரத்தில் வரும் பொழுது கர்த்தர் அந்த தேவ மனிதரை அபிஷேகம் பண்ணுகிறார். 16வது அதிகாரத்தில் அவன் மேல் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. 17வது அதிகாரத்தில் வரும் பொழுது எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். சவுல் பயந்து கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் பயம். ஆனால் அபிஷேகம் பெற்ற ஒரு தாவீது பயப்படாமல் அந்த கோலியாத்தை வீழ்த்தினார். அந்த கோலியாத்தை எதிர்த்தார். அந்த கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணினார். ஆமென். அவருக்குள்ள அபிஷேகம் இருந்தபடினால் பயம் உள்ள இல்ல, தைரியம் உண்டாயிற்று.
தைரியம் வந்தபடியினால் ஆமென் அந்த பெரிய ராட்சத மனிதனாய் காணப்பட்டதான அந்த கோலியாத்தை தாவீது ஒரு கவன்களினால் வீழ்த்தி கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லி இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் கண்டுகொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார்னு தாவீது சொன்னது போல அபிஷேகம் உள்ள ஒரு தேவ பிள்ளை நமக்கு முன்னாடி நிற்கிற எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கட்டும், அபிஷேகம் உள்ள ஒரு தேவ பிள்ளை பயப்பட மாட்டார்கள். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த அபிஷேகம் அந்த பிரச்சனையை மேற்கொள்ள வைக்கும். இந்த பகல் காலத்துல இந்த பகல் நேரத்துல எல்லாரும் தாவீதாய் மாறணும். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதாய் மாறணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து சில நாட்களாய் சில மனிதர்கள் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதை தராட்ட என்ன செய்வேன், எப்படி பண்ணுவேன் பாரு, என்ன பண்ணுவேன், தேசத்தில் உன் பேரை கெடுப்பேன், குடும்பத்தில் உன் பேரை கெடுப்பேன் அப்படின்னு பல நாளாய் உன் முகத்திற்கு முன்னாடி வந்து சவால் விட்டு கூவி கொண்டிருக்கிறார்கள். நான் ஜெபம் நடத்தும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னேன். சில சத்துருக்களை தேடியும் காணாதிருக்க போறீங்க, சில வல்லமைகளை தேடியும் காணாதிருக்க போறீங்க. உன்னை துன்பப்படுத்துகிற, உன்னை நெருக்கடி பண்ணுகிற, உனக்கு வேதனையை தருகிற, உனக்கு துன்பத்தை தருகிற சில வல்லமைகள், சில கோலியாத்தை நீ தேடியும் காணாதிருக்க போகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதா இப்ப மாறு, அந்த வல்லமைகள் உனக்கு முன்பதாய் விழுந்து போகும். சில பிள்ளைகளோடு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். சில பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைபடுகிறார். சில பயமுறுத்துகிற ஆவிகள் உன்னை கலங்கடிக்க பண்ணி கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தை உன் அடி வயர இழக பண்ணுகிறது. ஐயோன்னு நீ கதறி அழுகிறாய், புலம்பி அழுகிறாய், என்ன பண்ணுவன்னு தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறாய். அன்றைக்கும் இந்த கோலியாத்தின் வார்த்தைகளை, இந்த பெலிஸ்தியனின் வார்த்தைகளை கேட்ட பொழுது எல்லாரும் பயந்தார்கள், நடுங்கினார்கள். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது பயப்படல. இன்னைக்கு அவனை நான் கொன்று, ஸ்தோத்திரம், இன்றைக்கு கொன்று ஆமென் ஆகாயத்து பறவைகளுக்கு அவன் அதை ஆகாரமாய் கொடுப்பேன் தைரியமாய் நின்றார். அவனுக்குள்ள அபிஷேகம் இருந்தபடினால் அந்த தைரியம் அவனுக்குள்ள வந்தது. இன்னைக்கு தைரியப்படு. சில வல்லமைகள் இப்ப அழிக்கப்படுது. சில கோலியாத்தை இப்ப கர்த்தர் அழிக்கிறாரு. ரபாலா ஷேக்கரா பாலா கத்தலா கந்தலா உடமனா கடகதுரியா. கர்த்தர் சொல்ற தேவ பிள்ளைகளோடு நீ சில வல்லமை நீ தேடி பார்ப்பாய். முன்ன பார்ப்ப, பின்ன பார்ப்ப, வலது பக்கத்தில் பார்ப்ப, இடது பக்கத்தில் பார்ப்ப. அந்த வல்லமைகள் காணாதிருப்பதை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறாய், கர்த்தரை உயர்த்த போகிறாய். இந்த கனமும் இந்த ஜெயமும் சில தேவ பிள்ளைகளுக்கு இப்ப உண்டாகிறது. ஆன்லைன்ல பார்க்கிற அத்தனை பிள்ளைகளும் கை தட்டி இன்னைக்கு போராடின சில வல்லமைகள் இப்ப அழிக்கப்படுது. ஷபா ரக தரா தலா ரிபா தரா தலா தீரா உடா பாரா தீரா பாலா 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 உடா மன சந்தரா தலா தீரி கத்தலா. நீ எப்பக்கத்திலையும் நெருக்கப்பட்டிருக்கலாம் சகோதரி, நீ எப்பக்கத்திலையும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், எப்பக்கத்திலையும் வேதனைப்பட்டு கொண்டே நிற்கலாம். ஒரு அபிஷேகம் உள்ள தாவீது அந்த கோலியாத்தை எதிர்த்தான். தாவீது பயப்படல, தைரியமா எதிர்த்தான். சகோதரங்கள் எல்லாம் அவனை தவறாய் சொன்னாங்க. உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா, அப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனாலும் ஒரு அபிஷேகம் உள்ள தாவீது பயப்படல. அந்த கோலியாத்தை கண்டு பயப்படல. ஒரே ஒரு கவன்களினால் அந்த கோலியாத்து வீழ்த்தப்பட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, ஒரு ஜெபம் அந்த வல்லமையை வீழ்த்தும், ஒரு துதி அந்த வல்லமையை வீழ்த்தும், ஒரு தேவ சத்தம் அந்த வல்லமையை வீழ்த்தும், அந்த வல்லமையை வீழ்த்தும், ஒரு அதிகாரம் அந்த வல்லமையை வீழ்த்தும். 5 கல்லை எடுத்தாலும் ஒரு கல்லை தான் பயன்படுத்தினா அந்த ஒரு கல்லினால் தாவீதுக்கு வெற்றி. இன்னைக்கு ஒரு கல்லு, இயேசு என்கிற கல்லு, இயேசு என்கிற நாமம், அந்த துதி, அந்த ஸ்தோத்திரம், அந்த பாட்டு, அந்த ஜெபம், அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இன்னைக்கு பெரிய வல்லமையா இப்ப வீழ்த்துது பாரு, இப்ப வீழ்த்துது பாரு. கை தட்டி வாய் திறந்து அற்புதத்தை இப்ப பெற்றுகள்.
ஆமென், ஆமென், ஆமென். ஒரு கல், உன்னுடைய ஒரு சொட்டு கண்ணீர் ஜெயத்தை கொண்டு வருகிறது. கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு சொட்டு கண்ணீர் ஜெயத்தை கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப அபிஷேகம் உள்ள தாவீது கோலியாத்தை வீழ்த்தினார். அடுத்த பாருங்க, 2 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரம் 20 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பெனாயா என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெனாயா என்கிற தேவ மனிதர் இப்ப என்ன செய்யறாரு பாருங்க, சிங்க கெபிக்குள்ளே போய் அந்த சிங்கத்தை என்ன செய்தாராம், கொண்டு போட்டார். டக்குன்னு படிங்க 2 வசனத்தையும். அந்த முந்திர வசனம் கூட, பராக்கிரமசாலி ஆகிய பெனாயாவும் அவன் செய்கைகளின் வல்லவன் மோவாப் தேசத்தில் 2 வலிமையான சிங்கங்களை கொண்டு போட்டானா. வலிமையான 2 சிங்கத்தை அவன் கொண்டான். அந்த பெனாயாவின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருந்த பொழுது அவன் சிங்கத்தை கண்டு பயப்படல. கையை பிடிச்சு சொல்லுங்க, உன்மேல் தேவ பிள்ளை அபிஷேகம் இருந்தா சிங்கத்தை கண்டு பயப்பட மாட்ட. அவர் 2 பெரிய சிங்கத்தை கொண்டான், வலுவான சிங்கத்தை கொண்டான், வலிமையான சிங்கத்தை கொண்டான். கொன்னது மாத்திரமல்ல, இப்ப சிங்கம் குடியிருக்கிற சிங்க கெபிக்குள்ள போயிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிங்க கெபிக்குள்ள போய் அங்க ஒரு சிங்கத்தை என்ன செய்தாரா, கொண்டு போட்டா. ஆமென். அப்ப சிங்கம் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சத்துரு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் சுற்றி என்ன செய்கிறான், வகை தேடிட்டே இருக்கிறான். இந்த பெனாயா அவன் ஒரு பராக்கிரமசாலி, வலுவான 2 சிங்கத்தை கொன்னான். சிங்க கெபிக்குள்ள போய் அங்கே ஒரு சிங்கத்தை கொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு சொல்லுங்க, பெனாயாவை போல பராக்கிரமசாலியாய் மாறணும். எப்படி ஆனா என்ன பாசது, ஜெபத்தை முடியுங்க அப்படி சொன்னது மாதிரி இருக்குது. ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெனாயாவை போல மாறணுமா மாறாண்டாமா? சிங்கம் குடியிருக்கிற சிங்க கெபிக்குள்ளைய போய் அங்க சிங்கத்தை கொண்டு போட்டுட்டாரு. அப்ப சில சத்துருக்கள் குடியிருக்கிற அந்த இடத்தில் போய் தேவ பிள்ளைகள் கொல்லணும். அந்த வல்லமைய, அந்த வல்லமை அழிக்கணும். உன்னோடு போராடுகிற அந்த சிங்கங்கள் உன்னை பீறி போட, உன்னை கிழித்து போட, உன்னை அழித்து போட, உன்னை நாசமாக்கி போட, உன்னை தின்னு போட நிற்கிற அந்த சிங்கத்தை கொல்லணும். பெனாயா சிங்க கெபிக்குள்ள போனது போல ஒரு தேவ பிள்ளை சிங்க கெபிக்குள்ள போய் சிங்கத்தை அழிக்கணும். ஆமென். அது மாத்திரமல்ல, அடுத்ததான் சொல்லப்பட்டிருக்கு, படிங்க. ஒரு எகிப்தியனை கொண்டானா. எப்படி கொண்டான்னு பாருங்க. அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டிய பறித்து அவன் கொண்டு வந்த ஈட்டியினாலேயே அந்த ஈட்டியை வாங்கி அவனே கொண்டு போட்டாராம். ஆமென். அப்ப எவ்வளவு பராக்கிரமசாலியா இருக்கிறான்ல, அவன் கொண்டு வந்த ஈட்டியை வாங்கி அவனையே கொண்டு போட்டாராம். அப்ப பெனாயாவாய் மாறணும், பராக்கிரமசாலியாய் மாறணும், தாவீதாய் மாறணும். நான் இப்படியே சொல்லிட்டே போவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிம்ரோத் ஒரு பராக்கிரமசாலி. ஆதியாமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பலத்த வேட்டைக்காரன். அப்போ ஒரு தேவ பிள்ளை நிம்ரோத்தாய் மாறணும். ஒரு பலத்த வேட்டைக்காரர்களாய் சத்துருவ வேட்டையாடுகிற சில வேட்டைக்காரர்களை கர்த்தர் எழுப்புவாராக. சில நிம்ரோத்துகள் எழும்புவார்களாக, வேட்டையாடத்தக்கதாய், சில வல்லமைகளை வேட்டையாடத்தக்கதாய், சில அதிகாரங்களை வேட்டையாடத்தக்கதாய் சில நிம்ரோத்துகளை கர்த்தர் எழுப்புவாராக. எல்லாரும் முழங்கால் படி போடுங்கள் பார்க்கலாம். கிதியோனாய் சிலரை கர்த்தர் மாற்றுவாராக. பாகாலின் படிவிலங்களை தகர்த்தார், மீதியானர்களை முறியடித்தார் சிம்சோன். அதே போல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி இன்னைக்கு ஒரு தாவீதாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஒரு பெனாயாவாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு நிம்ரோத்தாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு கிதியோனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார்.
ஆமென். ஒரு எப்தாவாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவன் மேல் அபிஷேகம் இறங்கின பொழுது அம்னோன் புத்திரரை முறியடித்தான். அதே போல சில வல்லமைகளை முறியடிக்கத்தக்கதாய் ஒரு தைரியத்தின் அபிஷேகத்தை, ஒரு தைரியத்தின் ஆவிய கர்த்தர் இப்ப பிள்ளைகள் மேல் வைக்க போறார். ஒரு 2 நிமிடம் முழங்கால் படி போடலாமா?